ದ ನಿ ಸ ಸಾ ನಿ ಸ ನಿ ದ ಪ ನಿ ದ ನಿ ದ ಪ ಮ ರ ಪ ದ ಪ ಮ ಗ ಪ ಮ ಪ ಮ ಗ ರೆ ಮ ಗ ಮ ಗ ರೆ ಸ ಸರಿ ಸರಿ ಗ ಮ ರೆ ಗ ರೆ ಗ ಮ ಪ ಗ ಮ ಗ ಮ ಪ ಗ ಮ ಪ ಮ ಪ ದ ನಿ ಪ ದ ಪ ದ ನಿ ಸ ಸ ನಿ ಸ ನಿ ದ ಪ ನಿ ದ ನಿ ದ ಪ ಮ ದ ಪ ದ ಪ ಮ ಗ ಪ ಮ ಪ ಮ ಗ ರೆ ಮ ಗ ಮ ಗ ರೆ ಸ ಸರಿ ಸರಿ ಗ ಮ ರಿ ಗ ರಿ ಗ ಮ ಪ ಗ ಮ ಗ ಮ ಪ ಗ ಮ ಪ ಮ ಪ ದ ನಿ ಪ ದ ನಿ ಸ ಸ ನಿ ಸ ನಿ ದ ಪ ನಿ ದ ನಿ ದ ಪ ಮ ದ ಪ ದ ಪ ಮ ಗ ಪ ಮ ಗ ರಿ ಮ ಗ ಮ ಗ ರಿ ಗ ರಿ ಸರಿ ಗ ರಿ ಗ ಮ ಪ ಗ ಮ ಗ ಮ ಪ ದ ಮ ಪ ಮ ಪ ದ ನಿ ಪ ದ ನಿ ಸ ಸ ನಿ ಸ ನಿ ದ ಪ
வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குளோபல் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டரேட் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா 2026 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த டாக்டரேட் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் சர்வீஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கௌரவிக்கும் விதமாக ஒரு டாக்டரேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டாக்டரேட் எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ எடுத்து அவங்களோட என்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கௌரவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குளோபல் யூனிவர்சிட்டி பிளேஸ் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரதநாட்டிய கலைஞரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பரதநாட்டியம் டீம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட கலை அரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாக்டரேட்டுக்கு வந்து வாங்கினவங்க சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு விருந்திக்கும் வகையில் அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ நேரடியாக அவங்ககிட்ட என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க எப்படின்னு அவங்க கேட்போம். உங்கள் பேர் அலெக்ஸ் ஆண்டனி, பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். கிளாசிக்கல் டான்ஸர், பரதநாட்டியம். நான் வந்து தமிழ் யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன். எம்ஏ எம்ஃபில் படிச்சிருக்கேன் பரதநாட்டியத்தில். இங்கே இப்போ 2-3 வருஷமாக நமக்கு இங்கே ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். டாக்டர் அபர்ணா அவங்க இதில் தான் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவங்க கூட தான் நான் எம்ஃபில் பண்ணேன். அப்படி அதனால ஒரு 5-6 வருஷமாக நமக்கு தெரியுது. இந்த பீஸ் யூனிவர்சிட்டியில் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லா வருஷமும். அதனால இந்த டைம் நாங்கள் வந்து பரதநாட்டியத்தில் கொஞ்சம் மாடர்னான ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஒரு 3-4 பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறோம். இப்போது டாக்டர் அபர்ணா அவங்க டிசைபிள் இவங்க. நான் வந்து பெங்களூரில் கலாஸ்திரா ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சொல்லி ஸ்கூல் நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ அவங்க டிசைபிள் வந்து அவங்களும் பண்ணியிருக்காங்க. என் பேர் சாரங்கி. நான் சாத்விக கலை சங்கமம்லேருந்து வரேன். எங்கள் டாக்டர் அபர்ணா அவங்க எங்களோட குரு. இது இந்த இடத்துல எங்களோட செகண்ட் ப்ரோக்ராம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் இட். ஸோ என் பேர் தாரகை ஆராதனா. ஸோ நான் வந்து சாத்விக கலை சங்கமம் டான்ஸ் இன்ஸ்டியூட்டிலேருந்து வரேன். ஸோ என்னோடய குரு டாக்டர் எஸ்பி அபர்ணா. இந்த இடத்துல வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது செகண்ட் டைம். ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த பரதநாட்டியம் கலை அரங்கத்தில் ஆடினது கரெக்டுங்களா? ஆமாம். ஸோ ரொம்ப வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க தாரகின்னு சொல்லி. அந்த கடலுக்குள்ளாலே வந்து டான்ஸ் பரதநாட்டியம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து அண்ணா பொண்ணு தான். ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்து டான்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க. அப்போ நிறைய இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வந்திருக்காங்க. அதிலே ஒரு இது பண்ணிருக்காங்க. நன்றி மேம். உங்களுக்கு நான் டாக்டர் எஸ்பி அப்பர்ணா. இந்த குளோபல் பீஸ் யூனிவர்சிட்டி எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். மேனுவல் அங்கிள், வளர்மதி அக்கா எல்லாருமே எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு யூஸ்வலாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறதும் என்னோடய தம்பி இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எல்லோரும் ஒவ்வொரு விதத்தில் அங்கே அவர் தனியாக கிளாஸ் எடுத்தாலும் இந்த ஒரு நல்ல ஒரு தருணம் சென்னையில் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றது எங்களோட விருப்பம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இங்கே அவார்டும் வாங்கியிருக்கோம். மதிப்பூர் டாக்டர் அவார்டும் வாங்கியிருக்கோம். எலக்ஸும் வாங்கியிருக்காரு, நானும் வாங்கியிருக்கேன். இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் பெஸ்ட் அவார்டும் நான் இங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப நன்றி மேம். ನನ್ರಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಓಕೆ. ನಾನು ಒಂದು 35 ವರ್ಷದಿಂದನೂ ಕೂಡ ಸ್ಪೋರ್ಟ್ಸಲ್ಲಿದ್ದು ಹಲವಾರು ದೇಶಗಳಲ್ಲಿ ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಮಟ್ಟದ ಹಲವಾರು ಕ್ರೀಡೆಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ಹಾಗೆ ಏಷ್ಯನ್ ಗೇಮ್ಸಲ್ಲೂ ಕೂಡ ಒಂದು ಕಂಚಿನ ಪದಕವನ್ನು ತಂದು ಹಾಗೆ ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಹಲವಾರು ದೇಶಗಳನ್ನು ಸುತ್ತಿ ಹಾಗೆ ರಾಷ್ಟ್ರ ಮಟ್ಟದಲ್ಲೂ ಕೂಡ ಹಲವಾರು ಪದಕಗಳನ್ನು ಗೆದ್ದು ಹಾಗೂ ರಾಜ್ಯ ಮಟ್ಟದಲ್ಲೂ ಕೂಡ ಹಲವಾರು ಪದಕಗಳನ್ನು ಗೆದ್ದು ಒಂದು ಬ್ಯಾಡ್ಮಿಂಟನ್, ಅಥ್ಲೆಟಿಕ್ಸ್ ಹಾಗೂ ಖೋಖೋ ಹಾಗೂ ಕಬಡ್ಡಿ ಹಲವಾರು ಕ್ರೀಡೆಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಸಾಧನೆ ಮಾಡಿರ್ತೀನಿ. ಅದರಿಂದ ಇದನ್ನು ಪರಿಗಣಿಸಿ ನಮ್ಮ ಗ್ಲೋಬಲ್ ಯೂನಿವರ್ಸಿಟಿಯವರು ಒಂದು ಡಾಕ್ಟರೇಟ್ ಪದವಿ, ಡಾಕ್ಟರ್ ಆಫ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಎಂಬ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಪದವಿಯನ್ನು ನಮ್ಮ ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ನೀಡಿರ್ತಾರೆ ಇವತ್ತು. ಅದಕ್ಕೆ ನನಗೆ ಭಾರಿ ಸಂತೋಷ ಆಗಿದೆ. ಹಾಗೆ ಈ ಒಂದು ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣಕರ್ತರಾದ, ಇಷ್ಟೊಂದು ಸಾಧನೆಗೆ ಕಾರಣಕರ್ತರಾದ ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳು, ಹಾಗೆ ಸ್ನೇಹಿತರು, ಹಾಗೆ ನನ್ನ ಸಹ ಆಟಗಾರರು, ಹಾಗೆ ನನ್ನ ಕಲೆಯಲ್ಲಿ ಮುಂದಕ್ಕೆ ತಂದಂಥ ನನ್ನ ಎಲ್ಲ ಕರ್ನಾಟಕದ ಕಲಾವಿದರಿಗೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಪರವಾಗಿ ನನ್ನ ಅನಂತ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಹಾಗೆ ನನಗೆ ಒಂದು ಬೆನ್ನೆಲುಬಾಗಿ ನಿಂತಿರ್ತಕ್ಕಂಥ, ಈ ಒಂದು ಸಹಕಾರ ಕೊಡ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ, ಮುಂದೆ ಸಹಕಾರ ಕೊಡ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಒಡತಿ ನಮ್ಮ ರಶ್ಮಿ ಮೇಡಮ್ನವರು ಕೂಡ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೂ ಕೂಡ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ, ಹಾಗೆ ಸ್ಪೋರ್ಟ್ಸಲ್ಲಿ, ಕ್ರೀಡೆಯಲ್ಲಿ ಮುಂದೆ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಹೀಗೆ ಮುಂದುವರೆದು ಇಂಥ ಪ್ರಶಸ್ತಿ ತಗೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ, ನನ್ನ 2 ಮಕ್ಕಳಿಗೂ ಕೂಡ ಅನಂತ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ. सर बात करने को नहीं हो रहा है, ठीक है. आगे करने बहुत परेशान किया.
इस बहुत हैट्स ऑफ कुछ भी नहीं बोला என்னுடைய பேர் வந்து மாதவன். நான் வந்து நாகவல்லியம்மன் திருக்கோயிலில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக சேவை செய்து கொண்டு வருகிறேன். இந்த சேவையை வந்து தெய்வ தொண்டாக தான் செஞ்சுட்டு வரோம். இதில் வந்து எந்த விதமான எல்லாருக்கும் நன்மை இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் செஞ்சுட்டு வந்துருக்கோம். அதே சமயத்தில் அலங்காரங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக சுவாமிக்கு வந்து எப்படி எந்த விதத்தில் தத்ரூபமாக இருக்கணுமோ அந்த விதத்தில் தத்ரூபமாக அலங்காரம் செய்து கொடுக்குறோம். அதே சமயத்தில் அந்த பூஜைய நேரமானது தினமும் 35 வருஷமாக காலம்பரை 7 மணிக்கு நாங்கள் தீபாராதனை பண்ணுவோம். எந்த பூஜையானாலும் எந்த டைம் பத்திரிக்கையில் நம்ம போடுறோமோ அதே டயத்தில் நாங்கள் பண்ணுவோம். அதில் வந்து மாற்றமே இருக்காது. அந்த மாதிரி அந்த நேரத்தை கடைப்பிடித்து நம்ம சரியான முறையில் வழிகாட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லோரும் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன கூட முத்துசாமி அவர் இருக்கார். அவரும் எனக்கு உறுதுணையாக இருந்து நிறைய சேவைகளை செஞ்சு எனக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. அவர் எங்களுடைய பெரிய அண்ணா. அவரும் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதலாக இருந்து எங்களெல்லாம் ஊக்குவிச்சவர்.